கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையோடு கூட உங்கள் நடுவில் நிற்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். என்னை நேசிக்கிறவர்களும் நான் அன்பு கூறுகிறவர்களுமான அன்புக்குரியவர்களாகிய உங்களோடு கூட இந்த சந்தர்ப்பத்திலும் கடந்த 2-3 நாட்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட நிற்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்கள் உண்மையாகவே அது எல்லா விதத்திலும் அடியேனையும் சீர்தூக்கி பார்க்கிறதற்கு ஏதுவாக, அடியனுடைய வாழ்விலும் குடும்பத்தின் அனுபவத்திலும் கர்த்தரை நினைவு கூறுகிறதற்கு ஏதுவாக காணப்பட்டது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அடியார்களை ஜெபத்திலே நினைவு கூறக்கூடியதான தெய்வ பிள்ளைகளை மறுபடியும் காணத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தரை வாழ்த்துகிறேன். அதற்குரியதான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததான திருச்சபையினுடைய பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகின்றேன். நமக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுருக்கம் சில நிமிடங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அது உலர்ந்த நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதான ஒன்று. எனக்கு வேதத்தில் மிக பிடித்த ஒரு வாக்கியம் 119ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. உம்முடைய அடியேனை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று 119ஆம் சங்கீதத்தினுடைய 49-50 வசனங்களிலே நாம் இங்கே வாசிக்கின்றோம். என்னுடைய சிறுமையிலே உம்முடைய வாக்கு எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆறுதலாய் இருக்கிறது. நாம் கடந்து போகக்கூடியதான சூழ்நிலைகளின் நடுவிலே நம்மை பலப்படுத்தக்கூடியதும் நம்மை தைரியப்படுத்தக்கூடியதும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று மட்டுமே. மனிதனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறதில்லை. மனிதனுடைய வார்த்தைகள் அநேக நேரங்களிலே நம்மை காயப்படுத்துகிறதை ஒழிய கட்டுகிறதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டவிழ்த்து கட்டி எழுப்புகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என்னுடைய ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை என்ன செய்யும்? உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அது என்னுடைய கைகளிலே கிடைத்த பொழுது அதை என்னுடைய கொள்ளை பொருளை என்னுடைய ஆகாரத்தை விட மேன்மையா எண்ணினேன் என்று பக்தன் யோபு சொல்லுகின்றார். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது அது என்னுடைய ஆகாரத்தை விட அது மேன்மையான ஒன்றாக நான் அதை எண்ணுகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அந்த விதத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான வாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த கர்த்தருடைய வார்த்தை என்னோடும் உங்களோடும் இடைபடும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை இடைகட்டும்படியாக, நம்மை சீர்படுத்தும்படியாக, நம்மை சிறப்படுத்தும்படியாக தேவ கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஜனங்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் இது இத்தனை கடினமாக இருக்கிறது என்று பின்வாங்கி போய்விட்டார்கள். இந்த போதனைகளை யார் கைக்கொள்ள முடியும் என்கிறதான நிலையிலே மலைத்து போனவர்களாக பின்வாங்கி போனதான ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் தன்னை பின்பற்றி வருகிறதான நம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயத்திலே ஆண்டவருக்கு அவருடைய சீஷர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அது என்னதுங்க போதுமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தேவ வார்த்தையை விசுவாசித்து அறிந்திருக்கக்கூடியதான நாம் அந்த தேவ வார்த்தை பற்றி கொண்டு முன்னேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய சிந்தனையை இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 50ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 50ஆம் அதிகாரம் அதன்
10ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வாசனையை சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை தன் தேவனை சார்ந்து நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வாக்கியத்தை நம்முடைய நல்ல கர்த்தர்தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வாக்கியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில சத்தியங்களை தேவன் இதற்குள்ளாக வைத்திருக்கின்றார். நம்முடைய விசுவாச வாழ்விலே இருளின் அனுபவங்களிலே கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்களிலே தேவன் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் அந்த இருளின் அனுபவங்கள் என்ன செய்திருக்கிறாருங்க வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் இங்க பார்க்க போகிறோம். நாம் இருளின் அனுபவங்களை ஒரு தேவ பிள்ளை எந்த விதத்திலே கடந்து போக முடியும் என்கிறதை இந்த வாக்கியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தாசனின் பாடல்கள் என்றதான 4 பாடல்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம், 49ஆம் அதிகாரம், 55ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரத்தினுடைய 13 தொடங்கி 53ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வாக்கியம் வரைக்குமாய் இருக்கக்கூடிய இந்த 4 பகுதிகளிலே தாசனின் பாடல்கள் என்று வேத பண்டிதர்களாலே இந்த பகுதி அழைக்கப்படுகிறது. என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நிலையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அடையாள வார்த்தைகளாக தீர்க்கதரிசன வார்த்தைகளாக இந்த பகுதிகள் என்ன செய்கிறதுங்க காணப்படுகிறது. ஆனால் அவைகளில் இருந்துதானே ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்விலே இருளின் அனுபவங்களை கடந்து போகக்கூடிய சூழலிலே, வெளிச்சமில்லாத இருளின் அனுபவங்களை கடந்து போகக்கூடியதான சூழ்நிலையிலே அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, எப்படி ஒரு தேவ பிள்ளை வெளிச்சமில்லாத இருளை கடந்து போக முடியும் என்கிறதை கர்த்தர் இந்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன செய்யறாருங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய சிந்தனையை அந்த 10ஆம் வாக்கியத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். அந்த 10ஆம் வாக்கியத்திலே அங்கு இவ்விதமாக ஏசாயா தீர்க்கன் இவ்விதமாய் சொல்லுகின்றான், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். உங்களில் எவன்? தேவ ஜனங்களை பார்த்து தீர்க்கன் இவ்விதமாய் சொல்கிறான், உங்களில் எவன் அல்லது உங்களிலே ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டில் நடக்கிறானோ அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கீழே சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், உங்களிலே ஒருவன் அல்லது உங்களிலே எவன்? யார் அவன்? இருளுக்குள்ளாக நடக்கக்கூடியதாக ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் அந்த இருளின் அனுபவத்திலே கடந்து போகக்கூடிய அவன் யார் என்று சொன்னால் அவன் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு கர்த்தருடைய தாசன். அவ்விதமாக கர்த்தருடைய மனுஷனாக தெய்வ பக்தி உள்ளதான ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய அவன் வெளிச்சமில்லாத ஒரு இருளுக்குள்ளாக என்று சொன்னால் காரின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில செய்ய வேண்டியவைகள் என்ன? சரி, இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களிலே ஒருவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வாக்கியத்திலே கவனிக்கும் பொழுது இவன் யார் என்றால் இவன் ஒரு தெய்வ பக்தி உள்ளதான மனுஷன். தெய்வ பக்தி உள்ள மனுஷனுடைய வாழ்விலும் கூட இருளின் அனுபவங்கள் வரலாம். எப்படி இவன் தெய்வ பக்தி உள்ள மனுஷன் என்று சொல்ல முடியும்? தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான் என்பதற்கு 2 அடையாளங்களை இந்த வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன தெரியுமா? ஒன்று, கர்த்தருக்கு பயந்து. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு அப்படின்ற 2 காரியத்தை நாம் இங்க வாசிக்கிறோம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுறவன். 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதான ஒரு மனுஷன். உண்மை சொல்லனா இவன் ஒரு பொய்யான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவன் அல்ல, ஒரு மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவன். காரணம் என்ன? ஒன்று, அவன் யாரா இருக்கிறான் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்வு வேறு புத்தகத்தின் முதல் பக்கம் தொடங்கி இறுதி பக்கம் வரைக்குமாய் அகழ்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியதான அத்தியந்தமான ஒரு விஷயமா இருக்கிறது என்கிறதை நான் பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார் என்றால், சீனாய் மலையிலே அவர் பயப்படத்தக்கவராக தன்னை என்ன செய்கிறாருங்க, வெளிப்படுத்துகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். ஆனா இந்த நாட்களில் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுதுங்க, குறைந்து போயிருக்கக்கூடியதான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மல்கியாவின் புத்தகத்தில் நான் வாசிப்போம் என்று சொன்னால், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஆனா இன்றைக்கு நாம் ஏற்கனவே என்னது சிந்திக்கிற பிரகாரமாக பழக பழக பாலும் குளிக்கும் அப்படின்னு சொல்லுகிறது போல, இன்றைக்கு அப்படியே பழக்கத்துல, கால பழக்கத்துல, நேற்று இரவில் நாம் சிந்தித்தது போல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் தான் யாருங்க, சவுல். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன் தான் சவுல். முதலாக கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியாக தான் அவன் காரியங்கள் எல்லாம் செய்தான். ஆனா கால பழக்கத்திலே என்னாச்சு தெரியுமாங்க, கர்த்தருடைய வார்த்தையை காற்றிலே பறக்க விடுகிறவனாய் மாறி போனான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகிற ஒன்றாய் மாறி போனது. தெய்வ பக்தி உள்ளவர்கள் அற்றுப்போனதான ஒரு காலகட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் ஒரு தெய்வ பிள்ளையை பொறுத்த மட்டிலே எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யணுங்க, இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான ஸ்தானத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவம். வேறு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிறது தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவன் கர்த்தரனை காண்கிறார் என்கிற உணர்வோடு கூட பொல்லாங்கான காரியங்களை வெறுத்து, தீமையை வெறுத்து பயந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். உபாகமம் 10ஆம் அத்தியாயத்தில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தரை நேசிக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்வான் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிற மனுஷனாய் அவன் இருப்பான். கைக்கொள்ளுகிற மனுஷனாய் இருப்பான். உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம் ஏராளமானது. அது நமக்கு நன்றாகவே தெரியும். சங்கீதங்களின் புத்தகம் நாம் திருமண வைபவங்களில் வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதம் உண்டு, 128ஆம் சங்கீதம். அந்த சங்கீதம் தானே இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற நிலையில ஒரு பெரிய பட்டியலையே நமக்கு என்ன செய்கிறதுங்க, அங்கே வைத்திருக்கிறது. அவனுடைய குடும்பம், அவனுடைய வீடு, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வேலை, அவனுடைய சகல காரியங்களும் எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேத புத்தகம் தெளிவாய் என்ன செய்கிறதுங்க, சொல்லுது. வேத புத்தகத்துல இன்னும் அகர்ந்து கவனிப்பீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்விலே கர்த்தருக்கு பயப்படுகிறதுடைய விளைவை நாம கவனிப்போம் அப்படின்னா, ஒன்று வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னா, நான் இப்படி சொல்ல விரும்புறேன், தெய்வீக ஞானத்தினுடைய அடிப்படை தெய்வ பயம். ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வீக ஞானம் காணப்பட வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவன் வாழ்விலே காணப்படுமோ அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே ஒரு தெய்வீக ஞானம் இருக்கும். ஒருவேளை உலகத்துல எப்படி வாழணும்னு கூட என்ன செய்யாதுங்க, உலகத்துக்கு எடுத்த ஞானம் இருக்காதுங்க. ஆனா ஒரு தெய்வீகமான ஞானத்தை கர்த்தர் என்ன செய்திருப்பாருங்க, கொடுத்திருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நிச்சயமாகவே ஒரு ஞானம் உண்டு. ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழக்கூடியதான இந்த வாழ்வின் அனுபவத்துல எந்த விதத்துல நாம சகலவற்றையும் கையாண்டு கடந்து போக வேண்டும் என்கிறதுக்குரியதான தெய்வீக ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்விலே ஒரு தெய்வீக ஞானம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அது தெய்வ பயத்தினாலே உண்டாகிறதான ஞானம் மாத்திரமல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுது. 147ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வாக்கியத்திலே வாசிப்போம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற இடத்துல அவருடைய பிரியம் என்ன செய்கிறதுங்க இருக்குது. நாம கர்த்தரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நாம அதை எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
கிழக்குல இருந்து மேற்க போக வேணாம், மேற்க இருந்து தெற்க போக வேணாம், ஆட்டை தூக்கி குட்டியில போட வேணாம், குட்டியை தூக்கி ஆட்டுல போட வேணாம், ஒன்னும் செய்ய வேணாம். கர்த்தரை பிரியப்படுத்துறதுன்னா ஒரு காரியம் செய்தா போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே காணப்பட்டால் மட்டும் போதுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? கர்த்தரனை காண்கிறார் என்கிற உணர்வோடு கூட, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற உணர்வோடு கூட கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதான கனத்தையும் மரியாதையும் மகிமையும் செலுத்தி தீமையை விட்டு விலகி வாழக்கூடியதான ஒரு அனுபவம். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் தெய்வீக ஞானத்தை நமக்கு கொடுக்கும். இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ளதான மனுஷன் இந்த உலகத்துல வாழக்கூடியதான நிலையில தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாரு. மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே தேவனை நாம் என்ன செய்ய முடியுங்க? பிரியப்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம செய்யற சகல காரியங்கள் எதற்காக அப்படின்னா தேவனை பிரியப்படுத்த முடியாதத்தான், பிரியப்படுத்த முடியாது. அதெல்லாம் சங்கீதக்காரன் இவ்விதமாக அவன் பாடுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இடத்திலே கர்த்தருடைய பிரியம் உண்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்விலே ஒரு தெய்வீக ஒழுங்கு இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்விலே ஒரு தெய்வீகமான ஒழுங்கு இருக்கும். எப்படி சொல்ல முடியும்? நாம யாத்திராக புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சில மருத்துவச்சைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படிதானே? சில மருத்துவச்சைகளை குறித்து வாசிக்கிறோம். அன்றைக்கு எகிப்திலே ஒரு கட்டளை பிறந்தது. என்ன தெரியுமா? பிறக்கக்கூடியதான ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் அல்லது நதியை தூக்கி வீசிவிட வேண்டும் என்கிறதான கட்டளை பிறந்தது. அவ்விதமான நிலையிலே இந்த எபிரேய மருத்துவச்சைகள் அந்த குழந்தைகளை அவர்கள் தப்புவித்தார்கள் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? பைபிள் அவர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினாலே. கர்த்தருக்கு அவர்கள் பயந்ததினாலே தீமைக்கு உட்படாதபடிக்கு தங்களுடைய சேவை என்னவோ அதை சரியாய் கிரமமாய் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு ஒழுங்கு இருக்குங்க. நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகிட்ட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு நீட்னஸ் இருக்கும், அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். அவங்க வீடானாலும் சரி, அவங்க உடையானாலும் சரி, அவங்களுடைய பேச்சானாலும் சரி, அவர்களுடைய செயலானாலும் சரி, அவருடைய நடவடிக்கையானாலும் சரி, அது ஒரு தெய்வீகமான ஒழுங்கு கண்டிப்பா இருக்கும். ஒருத்தன் வளர்ப்புறவனா இருக்குமானா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அவன்கிட்ட என்ன இருக்காது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இருக்கும் பொழுது தேவன் நம்மிலே பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இருக்கும் போது நம்மிலே ஒரு ஒழுங்கு இருக்கும். நெகேமியா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நெகேமியாவின் புத்தகம் அதனுடைய 5ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கின்றோம். நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்துல வாரமாயிருந்து மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி பிழைக்கக்கூடியவர்களாக, அதிகாரம் செலுத்துகிறவர்களாக, ஒரு விதத்துல சொல்லணும்னா அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக என்ன செய்தாங்க? இருந்தாங்க. நானோ தேவனுக்கு பயந்ததினால் நான் இப்படி செய்யல. அங்கே நெகேமியா சொல்லுகிற வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, மற்றவங்க எப்படி வேணாலும் தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வேலை கிடைத்த காரியங்களில் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா நான் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்குன்னு ஒரு வரையறையை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்குன்னு ஒரு நேர்த்தியை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த வரையறைக்கு உட்பட்டு, அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு, அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதன்படி நான் நடக்கக்கூடியவனா இருப்பேன். எனக்கு முன்னால் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவன் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலாம், அவன் மற்றவர்களை நம்பியும் மற்றவர்களிடத்திலிருந்து வாங்கி பிழைக்கக்கூடியவனாய் இருக்கலாம். ஆனா நான் அப்படி செய்யறது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்வு நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்? சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு கள்ளன் மற்றொருவனை பார்த்து சொன்னான், நீ தேவனுக்கு கூட பயப்படுகிறது இல்லையா? நான் சொல்றது புரியுதா? அப்போ தெய்வ பயம் என்கிறது வாழ்விலே காணப்பட வேண்டிய அவசியமான ஒன்று.
இங்கே இந்த ஏசாயா 50ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த மனுஷன் யார் அப்படின்னா, அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ளவன். He is a godly man. அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ளதான மனுஷன். ஏன் அப்படின்னா, முதல்ல அவன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவனா இருந்தாங்க, பயப்படுகிறவனா இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தரனை காண்கிறார்ங்கிற உணர்வோடு இந்த பாவத்துக்கு விலகி ஜீவித்தல். அமிதமாய் வாழும் பொழுது உண்டாகிறதான நன்மை என்ன? ஒன்று, தெய்வீக ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவன் நம்மிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்கும். ஒழுங்கும் கிரமமும் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே தெய்வீக ஞானத்தோடும் தேவனுடைய பிரியத்தை அனுபவித்தும் ஒழுங்கும் கிரமமுமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் தான் இந்த 50ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒருவன். அத்தோடு கூட நின்று விடவில்லை. இரண்டாவதாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. அப்படிதான் வாசிக்கிறோம். 50ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. தேவபக்தியினுடைய அடையாளம் ஒன்று, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். இரண்டாவது, தேவ வார்த்தைக்கு அவன் என்ன செய்கிறவங்க, கீழ்ப்படியக்கூடியவனாக அவன் இருக்கிறான். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு கை கொள்ளுகிறதான மனுஷனாய். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா, அலமாரியிலே வைக்கப்பட்டிருக்கிற வேதாகமமாக தான் இருக்குது. சர்ச்சுக்கு வரும்போதுதான் எடுத்து என்னதுங்க, தூசி தட்டிட்டு வரக்கூடியதான பரிதபிக்கப்படத்தக்கதான ஒரு நிலை இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே மாறி போயிருக்கிறது. வேதாந்தம் என்கிறது ஏதோ அலங்கார பொருளாக மாறி போய்விட்டது. வேதாந்தமும் வாசிக்கப்படத்தக்கதும் அது சுவாசிக்கப்படத்தக்கதுமா விசுவாசிக்கப்படத்தக்கதுமாய் அது என்ன செய்கிறதுங்க இருக்குது. இங்க நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து மட்டுமல்ல, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு அதன்படி செய்யக்கூடியதான மனுஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னாருங்க. 2 மனுஷன் வீடு கட்டினாங்க. ஒருத்தன் மண்ணு மேல கட்டினான், ஒருத்தன் பாறை மேல என்ன செய்தாங்க, கட்டினான். ஆனா 2 வீட்டு மேலையும் என்ன பெஞ்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, காற்றடிச்சிச்சு, புயல் வீசிச்சு, வெள்ளம் வந்துச்சு. ஆனா மணல் மேல் கட்டின வீடு என்னதுங்க, விழுந்து போனது. கற்பாறையின் மேல் கட்டின வீடு நிலைத்திருந்தது. இந்த ஓமையை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே கற்பாறையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்ல, கேட்டு அதன்படி செய்யக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். இந்த 2-3 நாள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். ஆஹா, அழகா இருக்குது கர்த்தருடைய வார்த்தை, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்ற நிலையில அல்ல, அதை கேட்டுட்டு இன்னொரு காதலை விட்டு விட்டு போகிறவர்களாக அல்ல. அது நேற்று சொன்னது போல சல்லடையில தண்ணீரை ஊற்றுகிறது போல இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓடி போயிருது, அது போல இந்த அறையை விட்டு கடந்து போகும் பொழுது அப்படியே பறக்க விட்டு போகிறவர்களாக அல்ல. அதை கேட்டு இருதயத்திலே நன்மையும் செம்மையுமாக பதித்து வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவம். 2 வீட்லயும் மழை பெஞ்சிச்சு, 2 வீட்லயும் புயல் அடிச்சிச்சு, 2 வீட்லயும் தண்ணி பெருக்கெடுத்து ஓடினது, பெருவெள்ளம் வந்தது. ஆனா இந்த வீடு நிலைச்சிச்சு. ஏன் அப்படின்னா, அதை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன், கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிற மனுஷர்களாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம நடக்கக்கூடியவர்களாய் இருக்கும்போது மழை வராதுன்னு கிடையாது, புயல் அடிக்காதுன்னு கிடையாது, பெருவெள்ளம் வராதுன்னு கிடையாது. அது கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனா அது வந்தாலும் அது நம்மை ஒன்று என்ன செய்கிறது இல்லைங்க, சேதப்படுத்துகிறது இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த மனிதன் யார் என்று சொன்னால், இவர் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, ஒரு காட்லி மேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஒண்ணு, அவன் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பயப்படுறான், கர்த்தருடைய காரியங்களுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறான் அப்படின்றத பொறுத்து ஒரு விசுவாசியை நாம மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். ஒரு விசுவாசியை நம்ம அளவிடணும் அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளை அளவிடணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய காரியங்கள்ல இருக்கக்கூடியதான பயத்தை வைத்து அவங்களுடைய விசுவாச அளவை நாம் என்ன செய்ய முடியுங்க, அளந்துட முடியும். 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடியதான முக்கியத்துவத்தை பொறுத்தே அவங்க விசுவாச அளவை நாம் என்ன செய்ய முடியுங்க, அளந்து விட முடியும்.
ஆனால் இங்கே நான் பார்க்கக்கூடிய இந்த மனுஷனை குறித்து நீங்க நல்லா கவனிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒருவனாகவும் அவன் இருக்கிறான், கை கொள்ளக்கூடிய ஒருவனாகவும் இருக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த 10ஆம் வாக்கியம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மறுபடியும் வாசிங்க. எவன் கேட்டு சில சந்தர்ப்பங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் நாம், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் தான் நாம். ஆனால் சில சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து போகும்போது வெளிச்சமில்லாத சில இருளின் அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதுங்க? எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாழ்விலே இருளின் சில பக்கங்களை கடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இருட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு பொட்டு வெளிச்சம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அதை நோக்கி நாம என்ன செய்வோங்க? போய் நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனா சில நேரங்கள்ல நாம திக்கு திசை தெரியாத நிலையில, என்ன செய்கிறது என்றே புரியாத நிலையில, ஒரு காரிருளின் அனுபவத்துக்குள்ளாக மூடப்படுகிற ஒரு நிலையில சில நேரங்கள்ல தேவ பிள்ளைகளாக நாம கடந்து போகும் பொழுது என்ன செய்ய? இங்க நீங்க வாசிக்கும் போது இந்த இருளின் அனுபவம் யாருடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவன் தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற மனுஷன் தான். ஆனா அப்படிப்பட்டதான அவனுடைய வாழ்விலே வெளிச்சமில்லாத இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யறதுன்னு என்ன இல்லைங்க தெரியல, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு இருளின் அனுபவத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எங்கேயாவது ஒரு வெளிச்சம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து அதை நோக்கி நாம் என்ன செய்வோங்க? போவோம். அல்லது அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்தை நோக்கி போய் நம்முடைய காரியங்களை இன்னும் பிரகாசப்படுத்துகிறதுக்கு நாம் முயற்சிப்போம். ஆனா இங்கே பார்க்கும் பொழுது வெளிச்சமே இல்லாத இருளின் அனுபவம், எங்கும் காரில் சூழ்ந்திருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். இது ஏன் வந்துச்சு? எதனால வந்துச்சு? இவன் பாவம் செஞ்சானா? கடவுளுடைய வார்த்தையை மீறினானா? கடவுளுக்கு பயப்படாம இருந்தானா? இஷ்டம் போல வாழ்ந்தானா? கிடையாது. இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டும் எப்படி இருக்கான் தெரியுமா? வெளிச்சம் இல்லாத இருளின் அனுபவத்துல நடக்கிறான் அப்படின்னா. சரி, ஏன் இவனுடைய வாழ்விலே இந்த இருள் வந்தது? இதனுடைய காரணம் என்ன? இதனுடைய காரணம் என்ன? 50ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வாக்கியத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, 53 இங்க நான் வாசிக்கிறோம். நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி. இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் காரிருளை உடுத்தி. அப்படின்னா சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் சில நேரங்கள்ல சில இருளின் அனுபவங்களை அவர் என்ன செய்கிறாருங்க? அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கிறார். ஏன் வாழ்க்கையில இருளுக்குள்ள அனுமதிச்சாரு அப்படின்னு அவரை கேள்வி கேட்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாதுங்க? உரிமை இல்லை. ஆனா தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுமதிக்கிறார், ஏதோ ஒரு திட்டத்துக்காக அனுமதிக்கிறார், ஏதோ ஒரு நன்மைக்காக நம்முடைய வாழ்வை தேவன் என்ன செய்கிறாருங்க? சில இருளின் அனுபவங்களை அனுமதிக்கிறார் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். சில நேரங்கள்ல நாம போடப்படுகிறது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருக்கலாம். அப்படிதானே? அந்த யோசேப்ப குழிக்குள்ளாய் போட்டாங்க, தண்ணீர் இல்லாத வெறுங்குழிக்குள்ளாய் போட்டாங்க. ஆனா குழியிலே கிடந்தவனை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமாங்க? குபேரனாய் மாற்றினார், அதிபதியாய் மாற்றினார். உண்மை அல்லவா? சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் அடிமட்டத்துக்குள்ளாய் போயிருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நாம போக வேண்டிய சில சூழ்நிலைகள் வரலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கு பின்னாலே ஒரு நோக்கத்தை என்ன செய்திருக்காருங்க? வைத்திருக்கிறார். இங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நானே காரிருளை உடுத்தி. உடுத்தி வாழ்க்கையில எப்பவுமே ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை என்ன செய்யாதுங்க? சுகிக்காது, சுகிக்காது. நாம லைவா இருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம பல பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுதுதான் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். சுகபோகமா பிரச்சனையே இல்லாம இருக்கும் அப்படின்னா நாம வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட லைஃப்? செத்த வாழ்க்கை. ஆனா நாம லைவா இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பல பாடுகளையும் பிரச்சனைகளை கடந்து போகும்போதுதான் நாம லைவா இருக்கிறோம்ன்றதே என்னதுங்க நமக்கு தெரியும்.
தேவன் நம்ம வாழ்க்கையில பல சீசன்ஸ அவர் அனுமதிப்பார். பல காலங்களை, சில பருவங்களை தேவன் நமக்கு அனுமதிப்பாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு நாம் கனி கொடுக்கும்படியாக. ஒரு கனி நல்ல பழமாய் அல்லது அது பழுத்த நிலையில பயனுள்ள நிலையில இருக்கணும் அப்படின்னா பல பருவங்களை அது என்ன செய்யணுங்க, கடந்து போகணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த தீர்க்க தரிசனமாய் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான நிலையில அந்த வாக்கியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பலனுள்ள கனியா இருக்க வேண்டும் என்றால் பல பருவங்களை அது என்ன செய்யணுங்க, கடக்கணும். வெயிலே அடிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது, வெயிலும் வேணும், மழையும் வேணும், பனியும் வேணும், காற்றும் வீசணும், எல்லாமே இருக்கணும். எல்லாமே கடந்து போகும்போதுதான் அது தரமான சரியான கனியாய் அது என்ன செய்யுங்க இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்விலே சில நேரங்கள்ல சில இருளின் அனுபவங்களை தேவன் நமக்கு என்ன செய்வாருங்க, அனுமதிக்கிறார். ஆனா ஒன்றை மட்டும் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்வோம், தேவன் அனுமதிப்பார் என்றால் அதுக்கு பின்னால ஒரு நோக்கத்தை அவர் என்ன செய்திருக்காருங்க, வச்சிருக்கிறார். நாமா போய் மாட்டிக்கிறது வேற, நாமா போய் சிக்கிக்கிறது வேற, நாமா இழுத்து வச்சுக்கிறது வேற. ஆனா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மை அனுமதிக்கிறார், அல்லது நம்மை கொண்டு போகிறார், அல்லது நம்மை கடக்க பண்ணுகிறார் என்றால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்வோம், இதுக்கு பின்னால தேவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, தேவனுக்கு ஒரு பிளான் இருக்குது, தேவனுக்கு ஒரு திட்டமும் ஒரு நோக்கமும் இருக்குது என்கிறதை நாம் மறந்து விட வேண்டாம். ஒருவேளை வசனத்தில் இது சொல்லப்பட்டாலும் மனிதனுடைய வாழ்வில் இருந்து நாம் சிந்திப்போம் அப்படின்னா வேத புத்தகத்துல ஒரு மனுஷனை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புறேன். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை நீங்க நல்லா கவனிங்களேன். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்வை குறித்து நன்றாகவே, தன்னுடைய ஊழியத்தை குறித்து நன்றாய் அறிந்திருந்த ஒரு மனுஷன் தான். யோவானிடத்துல வந்து அன்றைக்கு கேட்டாங்க, நீர்தான் வருகிறவராகிய மேசியாவா அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், வருகிறவர் நான் அல்ல, அவர் எனக்கு பின் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் என்ன கிடையாது, பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, எனக்கு பின்னால் அவர் வரப்போறாரு, நான் அவருடைய வனாந்தரத்திலே கூப்பிடுகிற அவருடைய சத்தம் அப்படின்னு தன்னுடைய வாழ்வை குறித்தும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் தெளிவாய் அறிந்திருந்தவன் யார் தெரியுமாங்க, யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் ஒரு நாள் இவ்விதமாய் சொன்னான் தன்னுடைய சீஷர்களுக்கு, ஒருவர் நடந்து வருகிறார், அவரை சுட்டி காண்பித்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி, அவர்தான் இவர் என்கிற நிலையிலே அவரை சுட்டி காண்பித்தான். நான் அல்ல அவர் என்கிற நிலையிலே, நான் அவருடைய சத்தம் மட்டுமே என்கிற நிலையிலே தன்னை குறித்தும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் சரியான தெளிவு யாருக்கு இருந்துச்சுங்க, யோவானுக்கு இருந்துச்சு. ஆனா காலங்கள் கடந்தது. ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை ஆண்டவரிடத்துல அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? வருகிறவர் நீர்தானா, வேறொரு வர காத்திருக்கணுமா? ஏன் இதை கேட்டாரு? இதுக்கு முன்னாதான் சொன்னாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டின்னு சொன்னாரு. நான் அவர் அல்ல, அவருடைய சத்தம் தான் சொன்னாரு. அவர் பெருகணும், நான் சிறுகணும்னு சொன்னாரு. ஆனா அப்படியெல்லாம் சொன்னவரு இப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்தே கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா, வேறு வர காத்திருக்க வேண்டுமா? ஏன்னா இப்ப அவர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? அவர் சிறைச்சாலையின் அனுபவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு சந்தேகம் அவருக்குள்ள வந்துருச்சு, ஒரு சந்தேகம் அவருடைய வாழ்க்கையில வந்துருச்சு. ஒருவேளை அப்படி இல்லாம இருந்திருக்குமோ? ஏன்னா அவர் கடந்து போன அந்த சூழ்நிலை, அவருடைய வாழ்விலே அவர் கடந்து போகிறதான அந்த இக்கட்டான அனுபவம், அந்த நெருக்கடியான சூழ்நிலை அவரை அந்த இருளின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போகும்போது ஆண்டவர் மேலே அவருக்கு என்ன உண்டாச்சு தெரியுமாங்க? ஒரு சந்தேகம் வருகிறதான ஒரு நிலைக்குள்ளாக அவர் கொண்டு போகப்பட்டார். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் யோவான் ஸ்நானகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் சில இருளின் அனுபவங்களுக்குள்ள போகும். நாம எதிர்பாராத சில இருளின் அனுபவங்களுக்குள்ள போகும்போது நாம நினைச்சிருப்போம் இது இப்படிதான் போகும், இது அப்படிதான் இருக்கும் அப்படி நினைச்சிருப்போம். ஆனா அதுக்கு முற்றிலும் எதிரான நிலையில சில இருளின் அனுபவங்களை, இருளின் சூழ்நிலைகளை, நிற்கப்படுகிறதான அனுபவங்களை நாம சந்திக்கும் போது, வெளிச்சமில்லாத இருளின் அனுபவங்களை நாம சந்திக்கும் போது சில நேரங்கள்ல நம்ம எரியாத நிலையிலேயே நம்முடைய மனதிலே ஒரு குழப்பம் உண்டாகி விடுகிறது. பழைய பாட்டிலே சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது, ஆபுகுக் என்கிறதான ஒரு புத்தகம்.
அந்த ஆபகுக் என்கிறதான தீர்க்கதரிசி அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அந்த புத்தகமே எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் கர்த்தாவே. சில நேரங்கள்ல பாடுகளோடுதான் பரலோக வாழ்க்கை அப்படின்னு நமக்கு நல்லாவே என்ன செய்யுங்க தெரியும். இந்த உலகத்துல நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் துக்கங்களும் நமக்கு உண்டு அப்படின்னு நம்முடைய ஆண்டவரே ஏற்கனவே நமக்கு என்ன செஞ்சிருக்காருங்க? படிப்பித்து இருக்கிறார். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆகவே நம்முடைய வாழ்விலே உபத்திரவங்களை வேதனைகள் அனுபவிக்கும் போது நாம அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கடந்து போகிறோம். ஆனா நாம அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது அல்லது அதனுடைய ஒரு விளிம்பின் அனுபவத்துக்கு போகும்பொழுது அல்லது அதனுடைய ஒரு உச்சத்தின் நிலைக்கு நாம போகும்போது நம்மை அறியாமலே நம்ம கேட்டு விடுறோம். என்ன கேட்டுறோம் தெரியுமா? கர்த்தாவே, எதுவரைக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? உம்மை பின்பற்றி வரும் பொழுது பாடுகள் உண்டு எனக்கு நன்றாக என்ன செய்யும் தெரியும். அதற்காக வெளிச்சமே இல்லாத இருளின் அனுபவத்தை ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க? அது கொஞ்சமாவது ஏதாவது ஒரு ஹோப் இருக்கணும். ஆனா அந்த ஹோப் கூட இல்லாத நிலையில, காரில் சூழ்ந்த நிலையில நான் என்ன செய்யணும் தெரியாத சில அனுபவங்களுக்குள்ளாக ஆண்டவரே நீ கொண்டு போகிறீரே, ஏன் ஆண்டவரே? அன்றைக்கு ஆபகுக் கேட்கிறான், எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே? இஸ்ரவேல் ஜனங்களாக நாங்க தப்பு பண்ணவங்கதான். ஆனா எங்களை விட மோசமா இருக்கக்கூடியதான அந்த ஜாதியாரை கொண்டு எங்களை தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரே ஆண்டவரை, எதுவரைக்கும் ஆண்டவரே என்கிற கேள்வி எங்க ஆபகுக் எழுப்புகிறதை நான் பார்க்கின்றோம். ஆகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் கூட சில இருளின் அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து போக முடியும் என்கிறதை நாம் அறிய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில சில இருளின் அனுபவங்களை தேவன் ஏன் அனுமதிக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, நான் தான் காரில் என்ன செய்கிறேன்? உடுத்து வைக்கிறேன். நான் தான் இந்த இருளின் அனுபவத்தை அனுப்பி இருக்கிறேன் அப்படின்றத கர்த்தர் சொல்றாரு. ஆனா ஏன் நமக்கு தெரியாது. ஆனா இப்படி இருளின் அனுபவங்களை கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கறத விட எப்படி ஆண்டவரேன்னு கேட்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. why அப்படின்ற கேள்விக்கு அங்க என்ன கிடையாதுங்க, பதில் இல்ல. ஆனா நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த இருளை நான் எப்படி கடந்து போக முடியும், அல்லது இந்த இருளை நான் கடக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற நிலையில நாம கேட்போம்னா கண்டிப்பா நாம இப்ப கடந்து போகிறதான இருளின் அனுபவத்தை கடக்கிறதற்கு தேவையான வார்த்தைகளையும் சத்தியங்களையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறாருங்க? எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப இதை எப்படி கடக்கணும் அப்படின்னா இங்கே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி கடக்கணும்? வெளிச்சமில்லாத இருளை ஒரு விசுவாசி அவன் எப்படி கடந்து செல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. வாரன் கேட்ஸ்பி என்று சொல்லக்கூடியதான தேவனுடைய மனுஷன் அவன் இவ்விதமாக எழுதுகிறார், நாம அதாவது விளக்கங்களின் அடிப்படையிலே அல்ல, நாம விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்கிறோம் அப்படின்னு. இந்த காரியமெல்லாம் இப்படி அப்படின்னு புரிய வச்சு அந்த விளக்கத்தின் அடிப்படையில நம்ம வாழல. நம்ம வாழ்றது எப்படி தெரியுமா? விசுவாசத்தின் அடிப்படையில. விளக்கங்கள் தேவையில்லை, ஆனா நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். என்ன தெரியுமா? இந்த காரின் அனுபவத்தையும் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காய் அனுப்புகிறார். ஆகவே இந்த காரில் கடக்கிறதற்கும் தேவன் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆண்டவரே, இதை நான் எப்படி கடக்க? கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்கிறதான ஒரு மனுஷன் தான். ஆனா அவன் இப்பொழுது இருளின் அனுபவத்துக்குள்ள போயிருக்கான். வெளிச்சமில்லாத இருளின் அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது அவன் என்ன செய்ய வேண்டும்? அதை 50ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வாக்கியத்துக்கு மறுபடி திரும்புவோம். அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, இருட்டில் நடக்கிறானோ ஒன்று, அவன் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் அவரை நம்பும்படியான ஒரு வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி. ஒருவேளை நான் சொல்றேன், கர்த்தரை நம்புதல் அப்படின்றது ஒருவேளை சுலபமான ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஆனா நான் கேட்கும்போது நான் சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் அல்ல. சில இருளின் அனுபவத்தின் நடுவிலே போகும்பொழுது கர்த்தரை நம்புதல் என்கிறது அது கொஞ்சம் கடினமான ஒரு அனுபவம் தான். பிராக்டிக்கலா நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல
ஆனா வேதம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இருளான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்பும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். என்ன தெரியுமா? ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். நம்புங்கள். வெளிச்சம் இருக்கிற காலத்துல, எல்லாம் சுமூகமா இருக்கிற காலத்துல எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புறோமோ அதே அளவுக்கு இருளின் அனுபவத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலை இருந்தாலும் நாம நம்பிக்கை வைக்க வேண்டியது யார் தெரியுமாங்க? கர்த்தரை மட்டுமே. கர்த்தரை மட்டுமே. கர்த்தரை மட்டுமே நம்ம நம்பணும். நாம துவக்க நாளிலே யோகவேத் என்கிறதான அந்த தாயாரை குறித்து, அம்ராம் யோகவேத் என்கிறதான அந்த விசுவாச குடும்பத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். உண்மை சொல்லணும்னா, விசுவாசிக்கிறதற்கு ஏதுகரமான ஒரு காலம் அல்ல அவர்கள் வாழ்ந்த காலம். ஏன் தெரியுமா? பிள்ளைகள் கொல்லப்படுகிறாங்க. ஒரு குடும்பத்துல பிள்ளை பிறக்கும் அப்படின்னா அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த காலகட்டம் மகிழ்ச்சி அல்ல, துக்கத்தை கொண்டு வருது. அதுவும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அது கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டம் இருந்த ஒரு காலகட்டம். ஆனா இந்த பெற்றோர் விசுவாசத்தினாலே அவனை ஒழித்து வைத்தார்கள். அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள். விசுவாசத்தினாலே அவனை பத்திரப்படுத்தினார்கள். மாத்திரமல்ல, 3 மாசம் தான் ஒழிச்சு வைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் முடியல. அதனால தூக்கி என்னது நதியில வீசிட்டாங்களா? வீசலங்க. நதியில வீசணும்னா அதுக்கு ஒரு பெட்டி எடுத்து கீழ் பூசி அப்படி பத்திரப்படுத்தி பாதுகாத்து அதுக்கு ஒரு கார்டியனை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆனா அந்தம்மா விசுவாசத்தோட அதை செஞ்சிச்சு. நதிக்குள்ள கொண்டு போய் வச்சுச்சு. நதிக்குள்ள அல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை சொல்றேன், கர்த்தருடைய கரங்களை வச்சுச்சு. அந்த பிள்ளை பிழைக்கும்னு அந்த அம்மா விசுவாசிச்சு. ஆனா எப்படி பிழைக்கும்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அம்ராமுக்கோ யோகத்துக்கோ இந்த குழந்தை எப்படி பிழைக்கும்னு தெரியாது. ஆனா பிழைக்கும் அப்படின்னு விசுவாசித்தாங்க. ஏன்னா இந்த குழந்தை அசாதாரணமான குழந்தை. இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, இது திவ்ய சௌந்தரியமுள்ள குழந்தை என்கிறதை அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அங்க நடந்தது ஒரு தற்செயலான செயல் அல்ல, அது தேவ செயல். பார்வோனின் குமாரத்தி வருகிறதும் அவருடைய தாதிகள் அங்கே உலாவுகிறதும் குழந்தையை காண்கிறதும் சத்தத்தை கேட்கிறதும் குழந்தையின் மேல் பரிதாபம் கொள்கிறதும் அதை வளர்க்கிறதுக்கான கட்டளையிடுகிறதும் இது எல்லாமே என்ன தெரியுமாங்க? தேவ செயல். உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சகலும் என்ன தெரியுமாங்க? அது தேவ செயல். தேவ செயல். ஆகவே கர்த்தரை நம்புகிறதான ஒரு அனுபவம். நீங்க வேற சொல்லுது, கர்த்தரை நம்பி வெளிச்சம் இருக்கிற காலத்துல எந்த விதத்துல கர்த்தரை நம்புகிறோமோ அதே விதத்திலே இருளின் அனுபவங்களுக்குள்ளாக நாம் போகும்போதும் கூட நாம் கர்த்தரை நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரும், அவரே காரியத்தை என்ன செய்வாருங்க? எந்த சூழ்நிலையிலும் நம்பத்தக்கதான ஒரு தேவன். உண்மையை சொல்லணும்னா அந்த யாத்திராகம புத்தகம் 2ஆம் அத்தியாயத்தை முழுசா நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா விசுவாச வீரர்களாக அங்க இருக்கக்கூடிய நபர்களை நீங்க பார்க்க முடியும். அந்த 2ஆம் அத்தியாயத்துல பார்க்கிற அந்த அம்ராம் யோகவேத்தாக இருக்கட்டும், 2ஆம் அத்தியாயத்துல பார்க்கக்கூடிய அங்கே யாத்திராகம புத்தகத்திலே மோசே பார்வோனுக்கு பயந்து ஓடுனதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே மோசே அங்கே அவன் காரியங்களை செய்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச வீரர்கள். ஆனா இவங்க எல்லாரையும் விட விசுவாசிக்க தகுந்த ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறதான் அந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. இவங்களெல்லாம் நம்புகிற காணக்கூடாத தேவனை காண்கிறது போல மோசே என்ன செய்தாங்க? புறப்பட்டு போனா. நம்பத்தகுந்ததான ஒரு தேவன், நம்பத்தகுந்ததான ஒரு தேவன். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இருளின் அனுபவத்திலும் நம்பத்தக்கதான ஒரு தேவன் நமக்கு உண்டு. நாம் அதை மறந்து விட வேண்டாம். நாம் அதை மறந்து விட வேண்டாம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை நம்புறது அப்படின்னா எப்படி முடியும்? சாதாரணமான சூழ்நிலையில தேவனை நம்ப முடியும். ஆனா இருளின் அனுபவத்திலையும் கூட ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க முடியுமா? வெளிச்சமில்லாத சூழ்நிலையிலையும், ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில நம்பிக்கை வைக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஏன் அப்படின்னா யாரால முடியும் அப்படின்னா, ஒன்று, தேவனை நெருக்கமாய் அறிந்தவர்களால் மட்டுமே இருளின் சூழ்நிலையிலும் கர்த்தர் பேரை என்ன செய்ய முடியுங்க? நம்பிக்கை வைக்க முடியும். தேவனை எந்த அளவுக்கு நெருக்கமாய் அறிந்திருக்கிறோமோ அவ்விதமாய் நெருக்கமாய் அறிந்தவர்கள் ஒரு
ஒருவேளை உலகம் சொல்லலாம், வேற வழியே இல்லை, இது இப்படிதான் முடியும் அப்படின்லாம் தீர்ப்பு சொல்லலாம். ஆனா கர்த்தரை நம்புகிறதான நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவு அல்லது அவரோடு நெருக்கமான உறவு இருக்கும் அப்படின்னா, எந்த இருளின் சூழ்நிலையிலும் அவரை நாம் நம்பத்தக்கவராகவே நாம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு நெருக்கமான உறவு இல்லாதவர்கள் இருளான சூழ்நிலை நடுவில் அவரை நம்புகிறது என்னதுங்க? கடினம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்வாங்க. தேவனோடு கூட நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் இருளின் அனுபவத்திலும் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரிலே நம்பிக்கையாயிருக்க. ஆனா தேவனோடு உறவு சரியா இல்லாத நிலையிலே இருளின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போறவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் கர்த்தாவே, ஏன் ஆண்டவரே, எதனால ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீரு அப்படின்னு ஆண்டவரிடத்துல இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தரை சரியாய் அறிந்தவர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாயிரும். ஏன்னா அவரை நாம் அறிந்திருக்கக்கூடிய அறிவு, அவரோடு ஒரு நெருக்கமான உறவு இருக்கும் என்றால் எந்த சூழ்நிலையின் நடுவிலும் நாம் அவரை நம்ப முடியும். நம்ம வீடுகள்ல சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க சில நேரங்கள்ல நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, தாத்தா கண்ணை மூடு, தாத்தா, பாட்டி கண்ணை மூடு, பாட்டி, மாமா கண்ணை மூடுங்க அப்படின்வாங்க, அப்பா கண்ணை மூடுங்க அப்படின்னு. எதுக்கு நம்ம கண்ணை மூடுற சொன்னாங்க தெரியுமா? அவங்க ஏதோ என்ன செய்ய போறாங்க. நான் கண்ணை மூட மாட்டேன், இல்ல நீங்க கண்ணை மூடுங்க அப்படின்னுட்டு நாம கண்ணை மூடின உடனே அவங்க ஏதோ ஒரு இனிப்பு பொருளோ அல்லது ஏதோ ஒரு சீனியோ ஏதோ ஒன்றை நமக்கு என்ன செய்யறாங்க, வாயை திறங்க அப்படின்னு உடனே நாம அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு வாயை திறந்து கொடுக்கிறோம். அவங்க அந்த இனிப்பை என்ன செய்யறாங்க, போடுறாங்க. ஆனா அவங்கள நம்பி நம்ம கண்ணை மூடுறோம். அவங்க வாயை திறக்க சொல்லும்போது நம்ம வாயை திறக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைங்க யாரும் நமக்கு நல்லா என்ன செய்யுங்க தெரியும். இதே ரோட்ல போற ஒரு ஆள் கண்ணை மூடுனா கண்ணை மூடுவோமா? வாயை திற அப்படின்னா வாயை திறப்போமா? மாட்டோம். ஆனா அந்த வீட்டுல உள்ளதான பிள்ளைகள் சொல்லும் போது அதற்கு கேட்கிறோம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அந்த பிள்ளைகளுக்கும் நமக்கும் இடையிலே இருக்குது, ஒரு உறவு இருக்குது. இதே போன்றதான சூழ்நிலையெல்லாம் நம்முடைய வாழ்வின் இருளின் அனுபவங்கள்ல நம்ம கடந்து போனாலும் கர்த்தரோடு ஒரு நெருக்கமான உறவு நமக்கு இருக்கும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்ப முடியும். அவரை குறித்த அறிவும் அவரோடு கூட உள்ளதான உறவும் நமக்கு இருக்கும். அதனாலதான் கெத்செமனேயிலும் கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா சொல்லிவிட்டு பிதாவோடு உள்ளதான உறவும் அறிவும் இருக்கிறதுனால அவர் இப்படி சொன்னாரு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்பட்டது. இருளின் சூழ்நிலையின் நடுவிலும் நாம நம்பத்தக்கதான ஒரு தேவன் நமக்கு என்ன செய்யறாருங்க, இருக்கிறார். ஏனென்றால் அவரோடு ஒரு நெருக்கமான உறவு நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாய் அவரை நாம் நம்ப முடியும். அது மட்டுமல்ல, அவரோடு உள்ளதான ஒரு நெருக்கமான அறிவும் உறவு மட்டுமல்ல, கடந்த கால அனுபவமும் கூட நம்முடைய வாழ்விலே இருளின் சூழ்நிலைகளை கர்த்தரை நம்ப வைக்கும். யோபு புத்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்திலே நாம் விகிதமாய் வாசிக்கிறோம். யோபு 5:19 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 6 இக்கட்டுகளிலே உம்மை நீங்களாக்குவார், 7ஆவது வந்தாலும் பொல்லாப்பு உன்னை என்ன செய்யாது. ஒரு பழைய கவிஞன் விதமாய் பாடுகிறான், துன்பங்கள் தொடர்வதில்லை, அது தொட்டாலும் கலக்கவில்லை. துன்பங்கள் தொடர்வதில்லை, அது தொட்டாலும் கலக்கவில்லை. என் நேசர் என்னோடு கூட இருக்கும்போது நான் கலங்கிடவே மாட்டேன். வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வரலாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கடந்த கால அனுபவங்கள்ல எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நம்மை நடத்தி, நம்மை தப்புவித்து, நம்மை போஷித்து, நம்மை உயர்த்தின கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்துவார் என்கிறதான அந்த நம்பிக்கை. இருளின் அனுபவத்திலையும் கர்த்தரை நம்பணும். எப்படி நம்ப முடியும்னா, ஒண்ணு அவரோட நெருக்கமான அறிவும் உறவும் நமக்கு இருக்குன்னா இருளின் சூழ்நிலையில் அவரை நம்ம நம்புவோம். 2வது நம்முடைய கடந்த கால அனுபவங்கள். என் வாழ்க்கையில எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பலவீனப்பட்டு, ஏன் எழுந்திருக்கவே முடியாத, பேச கூட முடியாத, நிற்க கூட முடியாத, பார்க்க கூட முடியாத அனுபவங்களுக்குள்ள நான் கடந்து போனேன். ஆனா அந்த அனுபவங்களையாய் கடந்து போன பொழுதும் கர்த்தர் நம்பத்தக்கவராய் இருந்தார். கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தார், நடக்க வைத்தார், பேச வைத்தார், பார்க்க வைத்தார்.
அப்படி இவ்வளவு காரியங்களை கடந்து போக பண்ணினவர், ஒருவேளை இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில வருது அப்படின்னா அதையெல்லாம் தப்பு வைத்தவர் இதிலும் தப்பு வையாமலா இருப்பாரு? கண்டிப்பா இதுக்கு ஒரு வழியை வச்சிருப்பாரு, கண்டிப்பா நடத்துவாரு. ஆகவே எக்காலத்திலும் அவரை நான் நம்புவேன் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. ஆகவே தேவ பிள்ளைகளாக நாம இருளின் அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போகும்போது செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா கர்த்தரை நம்பணும். ஆனா கர்த்தரை வெளிச்சத்துல எப்படி நம்புகிறோமோ அதே இடத்துல இருளிலே நம்ப முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி முடியும்னா அவரை குறித்ததான அறிவும் அவரோடுதான நெருக்கமான உறவு நமக்கு இருந்தா, கடந்த கால வாழ்வின் அனுபவங்கள் அல்லது கடந்த கால வாழ்வின் சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா நிச்சயமா கர்த்தரை நம்புவாங்க. ஒரு நாள் கோலியாத்து நின்னான். கோலியாத்தை வீழ்த்துகிறதுக்கு யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன பையன் வந்தான். மற்றவங்க எல்லாம் பார்த்தாங்க, பரிகாசம் பண்ணாங்க. இவன் போய் ராஜாட்ட சொன்னான், நான் போய் அந்த கோலியாத்தை என்ன செய்யறேன், வீழ்த்துறேன். அவன் சொன்னான், நீ சின்ன பையன், நீ குடி பையன், உன்னால இப்படி முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது அங்கே தாவீது சொன்னான், ராஜாவே, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும். அவனுடைய கடந்த கால வாழ்க்கையில சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்துக்கும் என்ன செய்வாரு, தப்புவிப்பார். அவன் நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருடைய நாமத்தினால நான் போறேன். அவனுடைய கடந்த கால வாழ்வின் அனுபவம் சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்துக்கும் என்னை தப்புவிப்பார், கோலியாத்தின் மீது எனக்கு வெற்றி கொடுப்பார் என்கிறதான நம்பிக்கை தாழ்ந்து கொள்வது. அந்த நம்பிக்கையோடு போனா கோலியாத்தை ஒரே கல்லிலே வீழ்த்தினான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கடந்த கால அனுபவத்திலே கர்த்தரை நம்புகிற அனுபவம் நமக்கு இருந்திருக்கும் அப்படின்னா நிச்சயமா இருளின் அனுபவத்திலும் கூட கர்த்தரை நாம நம்ப முடியும். ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய தாசனுடைய வாழ்க்கையில வெளிச்சமில்லாத இருள் இருக்கும் என்றால் அவன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பணும் அப்படின்னா அவரோடு உள்ளதான நெருக்கமான உறவும் அறிவும் கடந்த கால வாழ்வினுடைய அனுபவமும் சாட்சியும் இருக்குன்னா கர்த்தரை நம்ப முடியும். கர்த்தரை நம்புகிறது மட்டுமல்ல, இரண்டாவதாக அடுத்து என்ன வாசிக்கிறோம் அதே வசனத்துல, தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தரை நம்புகிறது மட்டுமல்ல, கர்த்தரிலே சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். கர்த்தரில் சார்ந்து கொள்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கர்த்தரிடத்துல ரெஸ்ட் வைக்கிறதும் அல்ல, கர்த்தரிடத்துல நாம ரெஸ்ட் எடுக்கிறதும் தான். நம்முடைய கிரியைகளை விட்டு முழுவதும் கர்த்தரிடத்தை அர்ப்பணிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கும் அப்படின்னா இருளின் அனுபவத்தையும் தேவன் வெளிச்சத்துல என்ன செய்வாருங்க, அவர் கொண்டு வருவார். ஒன்று கர்த்தரை நம்பணும், இரண்டாவது கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலை, கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடியதான நிலை. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்ப்போம் என்றால், தென்றல் மெதுவாய் வீசுகிறபடினாலே தாங்கள் கோர்ந்தது கைகூடி வரும் என்று பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று என்னதுங்க, யூரோப்பில்தான் வீசுகிறது. உடனே கப்பல் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பல உபாயங்கள் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பலை சுற்றி கட்டுகிறாங்க. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சரக்குகளை தங்களுடைய சொந்த கைகளாலே எடுத்து என்ன செய்யறாங்க, போடுறாங்க. ஈவன் அங்க இருக்கக்கூடிய தளவாடங்கள் என்று சொன்னால் கப்பலுடைய உபகரணங்கள், அந்த டூல்ஸை கூட எடுத்து என்ன செய்யறாங்க, கப்பலை லெகுவாக்கணும் அப்படின்ற நிலையில எப்படியாவது தப்பிக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. ஆனா வேற வழியே இல்லை, கப்பல் அங்கே சிக்கி கொண்டது. பல நாட்களாக வெளிச்சத்தை காணக்கூடாதபடிக்கு இருளுக்கு அனுபவத்துக்குள்ள அவங்க போனாங்க. அப்படிதான் அங்க வாசிக்கிறோம். சூரியனையாவது சந்திரனையாவது காணக்கூடாதபடிக்கு இருளின் அனுபவத்துக்குள்ள அங்க போனாங்க. ஆனா அதன் நடுவில் ஒரு மனுஷன் எழுந்து நின்று அவன் சொன்னான், கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவன் அப்பம் புசித்தான். யாருங்க? பவுல். ஏன் தெரியுமா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட, பவுலே பயப்படாதே, திடன்கொள் அப்படின்னு கர்த்தர் எனக்கு தரிசனமாக எனக்கு சொன்னாரு. அதனால எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அதனால நாம உட்கார்ந்துட்டு நம்முடைய பலனை இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுல இருந்து தப்பிச்சு போறது கர்த்தர் நமக்கு பலம் கொடுப்பாரு. அதனால எடுத்து எல்லாரும் என்ன செய்யுங்க, புசிங்க அப்படின்னு அவன் கேஷுவலா அங்க சொல்றான். ஏன் அப்படின்னா, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் எனக்கு இன்று ராத்திரியிலே தரிசனமாகி அவர் காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதனால அவரை நான் சார்ந்து கொள்றேன். என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய காரியங்கள் அல்ல,
நான் அவரை சார்ந்து கொள்கிறேன். கர்த்தரை நம்பின பொழுது அந்த கப்பல் தப்பி கரை சேர்ந்தார்கள். அந்த கப்பலிலே சிக்கிக் கொண்டிருந்த அந்த நபர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இருளின் அனுபவங்களுக்குள்ள போகும்போது ஒண்ணு கர்த்தரை நம்பணும், ரெண்டாவது நாம அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து கொள்றதுனா என்ன? ஒரு முறை ஒரு அம்மா இங்க இருந்து நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக போனாங்க. ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகள் அங்க இருந்தாங்க. அந்த அந்த கனடா கண்டங்கள்ல அதுக்கு பக்கத்துல இருந்ததுனால போய் பார்க்கணுன்ற ஆசையில போனாங்க. பிள்ளைகளும் அவங்கள கூப்பிட்டு போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய நீண்ட நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கறதுக்கு போகும்போது நல்ல உடையெல்லாம் உடுத்தி அது அந்த தண்ணி அந்த உழுகிற சத்தமும் அதனுடைய அந்த நீர் துவாரைகள் விழுகிறது பார்க்கும்போது பயங்கர பயமா இருக்கும். ஆனா அதை கடந்து போகிறதுக்காக ஒரு கம்பி கட்டி வைத்திருப்பாங்களாம். அந்த பாலத்தின் வழியா அப்படி கடந்து போகும்பொழுது உண்மையிலேயே அந்த சிலிர்த்து போகிற ஒரு அனுபவம் இருக்கும். அதை பார்க்கறதுக்காக அம்மாவை கூட்டு போனாங்க. அம்மா எல்லாத்தையும் பார்த்தாங்க. இப்ப அந்த அனுபவிக்கிறதுக்காக அந்த பாலத்துல என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ வாங்கம்மா அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த அம்மா பயத்துல என்ன செய்யல, வரல, அப்படியே நடுங்கிட்டே நிக்குது. அப்போ அந்த கைடு சொன்னாரு, அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பயப்பட வேணாம், இந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவா நடந்து வாங்க, எதை பத்தி நீங்க பயப்பட வேணாம், அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு நடந்து வந்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு காசு செலவு பண்ணி இவ்வளவு பார்க்கணும் ஆசையா வந்துட்டு இதை கடந்து போகலன்னா நீ முழுசா அதை அனுபவிக்க முடியாது, அதனால அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவா நடந்து வாங்க அப்படின்னாரு. ஆனா இந்த அம்மா நகலவே மாட்டேன் அப்படின்னுச்சு. கடைசியில் அந்த கைடு சொன்னாரு, அம்மா என் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்களா? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எண்ணெயை பிடிச்சுக்கோங்க, என்னை நீங்க என்ன செய்யுங்க, கட்டியா பிடிச்சுக்கோங்க, நான் நடந்து வர்றேன், என் பின்னாலேயே நீங்க என்ன செஞ்சிட முடியும், நடந்து வந்துட முடியும், அதனால என்ன உறுதியா நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கைடை ரொம்ப அங்க இறுக்கமா அவங்க என்ன செய்றாங்க, பிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த கைடு அவரு நடந்து போறாரு. அவர் நடந்து போகும்போது பார்த்தா அவர் நடக்க முயற்சிக்கிறாரு, அவரால் நகரவே என்ன செய்யலங்க, முடியல. அவரு நகர்ந்து பார்க்கிறாரு, நகரவே முடியல. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அம்மா கைட ஒரு கையில பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கையில இந்த கம்பியும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பிடிச்சு வச்சிருக்காங்க. இதே போலதான் அநேக நேரங்கள்ல கர்த்தரையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், கம்பியும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுதா? நம்முடைய சார்ந்து கொள்ளுதல் முற்றிலுமா, இந்த கைட முற்றிலுமாய் சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அழகாக ஆட்டோமேட்டிக்கா அந்த கைட என்ன செஞ்சிருப்பாருங்க, கொண்டு போயிருப்பாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இருளின் அனுபவங்களுக்குள்ள போகும்போது என்ன செய்யறோம் அப்படின்னா, கத்தரையும் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், கம்பியும் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நகர முடியாம அப்படியே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடியதான தெய்வ பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே சில சந்தர்ப்பங்களை, சில சூழ்நிலைகளிலே, இருளின் அனுபவங்களை தேவன் அனுமதிக்கக்கூடியதான சூழ்நிலைகளிலே நாம செய்ய வேண்டியது என்னன்னா, ஒண்ணு கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பணும், அவரோடுதான உறவும், அவரை அறிகிற அறிவும், கடந்த கால வாழ்வின் அனுபவம் நமக்கு இருக்கணும். அதோடு கூட சேர்த்து அவரை நாம என்ன செய்யணுங்க, சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தேவனுடைய வாழ்க்கையை செய்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தான். இந்த வருஷம் விபிஎஸ்க்காக யோசேப்புடைய வரலாற்றை தான் நாங்க பாடமா எடுத்திருந்தோம். ஒரு புதிதாக மனது அப்படின்னா அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருந்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு கீழ்ப்படுகிற மனது இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில தாழ்மையுள்ள ஒரு மனது இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில மன்னிக்கிற ஒரு மனது இருந்தது. மட்டுமல்ல, யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான மகிழ்ச்சியுள்ள ஒரு மனது இருந்தது. யோசேப்பு எங்க இருந்தாலும் யோசேப்பு மகிழ்ச்சியுள்ள ஒரு மனுஷனாகவே இருந்தான். ஏன் தெரியுமா? நீங்கள் அல்ல, தேவனே என்னை, தேவனே என்னை, தேவனே தன்னுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் செய்யக்கூடியவர் என்கிறதான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எல்லாவற்றிலும் குழிக்குள்ள போட்டாத கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். அடிமைத்தன வாழ்வு வாழ்ந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். சிறைச்சாலை அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். ஏன் அரண்மனைக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தரை அவன் என்ன செய்தாங்க, சார்ந்து கொண்டிருந்தான். அதனாலதான் யோசேப்புடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாகும், படிப்பினையாகும் இருக்கிறது. நீங்கள் அல்ல, தேவனே என்னை, தேவனே என்னை. அது நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே, இருளின் அனுபவங்கள்ல கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு வேணும். மூன்றாவதாக தொடர்ந்து அதனுடைய 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 50ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம்.
சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல ம், நான் அறியும்படிக்கு ம், கர்த்தராகிய ஆண்டவர் ம், எனக்கு கல்விமானே நாவை தந்திருக்கிறார். ம், பாதைகளோடும் என்னை எழுதுகிறார். ம். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கும்படியாய் அவர் திறக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டு வெளிச்சமில்லாத இருளில் போகக்கூடிய ஒரு கர்த்தருடைய மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு கர்த்தரை நம்பணும், ரெண்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், மூன்றாவது தன்னுடைய வாழ்க்கையில அந்த சந்தர்ப்பங்கள்ல தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நான் கற்றுக்கொள்ளும்படியாக என்னை எழுப்புகிறார், காலையோடும் எழுப்புகிறார். அதான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம இங்க வாசிக்கும் பொழுது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை எழுப்புகிறார், நான் காலையோடும் என்னை கல்விமானி நாவை தந்து நான் கேட்கும்படிக்கு என்னுடைய செவியை அவர் கவனிக்க செய்கிறார், கற்றுக்கொள்ள செய்கிறார். வாழ்க்கையில இன்பங்கள் கற்றுத்தருகிற பாடங்களை விட துன்பங்கள் கற்றுத்தருகிற பாடங்கள் ஏராளம் ஏராளம். ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்விதமாய் சொல்லுகிறார், துன்பங்களை நஷ்டப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு. துன்பங்களை நஷ்டப்படுத்தாதிருங்கள். ஏன் தெரியுமா? அந்த துன்பங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் ஏராளம். வேத புத்தகத்துக்கு அடுத்த நிலையில அதிகமாய் விற்பனையாகக்கூடியதான ஒரு புத்தகம் மோட்ச பயணம். அது எங்க எழுதப்பட்டது தெரியுமா? ஒரு மரத்தடியில உட்கார்ந்து நல்ல காத்து வீசிட்டு பக்கத்துல குடிக்கிறதுக்கு எல்லா விதமான பானங்களையும் வைத்துட்டு அப்படி உட்கார்ந்து எழுதுனதா? சிறைச்சாலை உட்கார்ந்து எழுதப்பட்டதுங்க. ஏங்க, நம்ம கையில இருக்கக்கூடிய பாட்டு புக்குங்க, இந்த பாட்டு புத்தகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பாடல்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள், இது எழுதப்பட்டது தேவ பிள்ளைகளுடைய பாடுகளின் அனுபவங்கள். ஏன் நம்முடைய பாட புத்தகத்தில் காணப்படுகிறதான அநேக மொழிபெயர்ப்பு பாடல்களை மூல மொழியிலே எழுதின ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லக்கூடியதான பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ரெண்டு கண்ணு என்ன செய்யாதுங்க, தெரியாது. கண் தெரியாத அந்த பெண்மணி எழுதின பாடல்கள் தான் இன்றைக்கு நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் மொழிபெயர்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில பாடங்களை கற்றுக் கொடுக்குதுங்க. அதை ஒரு நாள் நாம் என்ன செய்ய வேண்டாங்க, இழந்துட வேண்டாம். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்த மட்டிலே பாடுகள் மூலமாய் சில படிப்பினைகளையும் பாடங்களையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம யாக்கோபுடைய வாழ்வை நாம நேற்றைய நாள்ல நாம் சிந்தித்தோம். யாக்கோபுடைய வாழ்விலே அந்த பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான் யாக்கோபை என்ன செஞ்சதுங்க, மறுரூபப்படுத்தினது. மோசேயுடைய வாழ்க்கையில வனாந்தர வாழ்வுதான் அநேகரை வழிநடத்தக்கூடியதான ஒரு தலைவனாக மோசே என்ன செய்ததுங்க, உருவாக்கியது. ஆகவே வாழ்விலே வரக்கூடியதான பாடுகளின் மூலமாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களுக்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை அவருடைய பிள்ளையாய், அவருடைய சீஷர்களாய் மாற்றுவதற்காக தேவன் சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய செவிகளை திறக்கிறார். அது சில வேளை பாடுகளின் படிப்பினைகளாக என்ன செய்யுங்க இருக்கும் மாத்திரமல்ல. நான்காவதாக 50ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வாக்கியத்துல, இருளில் வெளிச்சமில்லாத இருளின் வழியாய் கடந்து போகும்போது கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு பாடுகளின் பாடங்களை கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, நாம செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அங்கே 11ஆம் வாக்கியத்துல வாசிக்கிறோம், இந்த வாக்கியத்தை நீங்க சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அந்த குறிப்பை சொல்லியே நான் கடந்து போகிறேன். பொறுமையாய் காத்திருங்கள். பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது கர்த்தரை நம்புகிறது மட்டுமல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நான்காவதாக நாம் பொறுமையாய் என்ன செய்யணுங்க, காத்திருக்கணும். பொறுமையாய் காத்திருக்கணும். ஆனா பொறுமையாய் காத்திராதபடிக்கு இங்க ஒரு செயலை நான் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பி அவருடைய வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டில் நடக்கிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் வேதனையில் கிடப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களாகவே அக்கினியை கொளுத்தி வெளிச்சம் உண்டாக்க வேண்டும் என்று நினைப்பீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா?
வேதனை தான் மிஞ்சும். சில நேரங்கள்ல இருளின் அனுபவங்களுக்குள்ள நாம போகிற சந்தர்ப்பத்துல எப்படியாவது இதுல தப்பிக்கணும்னு நாம முயற்சிப்போமா இல்லையா? நாமவே அதற்கான சில வழிகளையும் ஏதுகரைகளையும் உண்டு பண்ணுகிறதுக்கு முயற்சிப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நெருப்பை கொளுத்தி அங்கே நெருப்பை கொளுத்தி அக்கினி தலைவரால் அங்கே பெருகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் ஒருவேளை நடங்க. ஆனா நடந்தீங்கன்னா என்னதான் உண்டாகும் அப்படின்னா வேதனையில தான் என்ன செய்வீங்க, கிடப்பீங்க. அதனால பொறுமையா காத்திருங்க. நீங்களா எந்த நிலையிலும் உங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், முயற்சிக்க வேண்டாம். நீங்க பொறுமையா காத்திருங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாமளாக முயற்சி செய்வோம் அப்படின்னா 11ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, நீங்கள் வேதனையில் கிடப்பீர்கள். சில நேரங்கள்ல நாமாய் முயற்சி செய்கிற நம்முடைய முயற்சி சிக்கலை தான் மறுபடியும் என்ன செய்யுங்க, கொண்டு வரும். சிக்கலை தான் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் கொண்டு வருவதா இருக்கும். தேவன் நம்மை சில இருளின் அனுபவங்களுக்குள்ள கொண்டு போயிருப்பாரு அப்படின்னா அவருக்கு தெரியுங்க. ஒரு குயவனுக்கு தெரியும் ஒரு மண்பாண்டத்தை எந்த அளவுக்கு சூடுபடுத்தணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலேயோ ஒரு நிமிஷத்துக்கு பின்னாலேயோ என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஒரு சமையல்காரருக்கு தெரியும் அந்த அவன்ல வைக்கக்கூடியதான அந்த பொருள் அல்லது அந்த கேக் எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாலேயும் எடுக்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாலேயும் எடுக்க மாட்டாங்க. சரியான நேரத்துல ஒரு பொற்கொள்ளனுக்கு தெரியும் அந்த பொருள் எந்த அளவுக்கு உருக்கப்பட வேண்டும் அப்படின்னு. அதுபோலதான் நம்முடைய வாழ்வில சில நேரங்கள்ல சில இருளின் அனுபவங்களை, பாடுகளை, அனுபவங்களுக்குள்ள நாம கடந்து போகும்போது எதுவரைக்கும் கத்தாவே அப்படின்னு கேட்கிறத விட எப்படி ஆண்டவரே என்று கேட்டு அவரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களிலே நாம் கற்றுக்கொண்டு நாம முன்னேறுவோம் அப்படின்னா, அவருடைய வேலைக்காக காத்திருப்போம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர்களை மாற்றத்தை கொண்டு வருவார். கண்டிப்பா கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அனுபவம் என்ன தெரியுமா? 50ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு காலையோடு என்னை எழுப்புகிறார். இருளில் இருக்கிற எனக்கு ஒரு விடியற் காலை என்னதுங்க உண்டு, ஒரு வெளிச்சம் உண்டு. அதான் இங்கே தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகின்றார். கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து பொறுமையாய் காத்திருப்போம் அப்படின்னா ஒரு காலை, ஒரு பொழுது என்ன செய்யுங்க, புலரும். ஒரு பொழுரும். நம்ம சங்கீதங்களின் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கவர்களுக்கு, செம்மையானவர்களுக்கு இருளிலே என்ன உண்டுங்க, வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை, துதியின் ஆடையை அவர் நமக்கு என்ன செய்கிறவருங்க, கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமா ஒரு காலை வேலை என்னதுங்க உண்டு. ஆனா அதுக்கு முன்னால நாமளா என்ன செய்ய வேணாங்க, முயற்சிக்க வேணாம். நாம முயற்சிப்போம் அப்படின்னா வேதனையில் கிடப்பீர்கள் என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்முடைய வாழ்விலை படிப்பினைகளாக்கி பொறுமையாய் காத்திருப்போம்னா ஒரு விடியற் காலம் உண்டு. நிச்சயமாக ஒரு பொழுது என்ன செய்யுங்க, புலர். அவர் வசனத்தை, அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். சங்கீதம் 112:4 வாசிக்கிறோம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நாம் உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கக்கூடியவர்களா இருப்போம்னா ஒருவேளை சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில இருளின் அனுபவங்களுக்குள்ள, வெளிச்சமில்லாத இருளின் அனுபவங்களுக்குள்ள தேவன் நம்மை அனுமதித்திருக்கலாம், கொண்டு போயிருக்கலாம். அவர் கொண்டு போறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேள்வி கேட்கிறத விட ஆண்டவர் எப்படி கடந்து போகணும் அப்படின்னா அவரை நம்பணும். அவரை நம்பணும் அப்படின்னா வெளிச்சம் இருக்கக்கூடிய காலத்துல எப்படி நம்புறோமோ அதே போல இருளின் அனுபவத்துல அவரை நம்பணும்னா அவரோடுதான் அவரை குறித்த அறிவும் அவரோடுதான உறவு நமக்கு இருக்கும். அப்படின்னா நெருக்கமான உறவு இருக்குன்னா இருளின் அனுபவத்தை அவரை நம்ம என்ன செய்ய முடியுங்க, நம்ப முடியும். கடந்த கால வாழ்வின் நிலைகளிலே கர்த்தர் நம்மை நடத்தினதை நாம விசுவாசிப்போம்னா நிகழ்காலத்திலும் 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கினவர் 7வது நம்மை தொடாதபடிக்கு நம்ம என்ன செய்வாருங்க, அவர் காக்கிறவராக அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவரை நம்புகிறது மட்டுமல்ல, அவரை சார்ந்து கொண்டு என்ன எல்லா நிலையிலும் அவருக்கு விட்டு கொடுத்து
பொறுமையாய் காத்திருப்போம் அப்படின்னா ஒரு விடியற்கால வெளிச்சம் உண்டு. விடியற்கால வெளிச்சம். ஒரு முறை ஒரு வெளிநாட்டிலே ஒரு வாலிப பையன், ஒரு சிறு பையன், அவன் அதிகாலை வேளையில பேப்பர் விற்று கொண்டிருந்தான். அப்படி பேப்பர் விற்று கொண்டிருக்கும் பொழுது அங்கெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும். ஆனா அவன் ஒரு ஏழை பையனா இருக்கிறதுனால அவனுக்கு போதுமான அந்த குளிர் உடைகள் கிடையாது. அவனுக்கு அந்த சரியான சாக்ஸ் கூட, ஒரு ஷூ கூட என்ன இல்லைங்க இல்ல. அதனால அவன் பேப்பர் விற்று கொண்டிருந்தான். அப்ப அந்த குளிர் தாங்க முடியாதபடிக்கு அவன் தன்னுடைய கால்களை, 2 கால்களை ஒன்று மேல ஒன்றா வைத்து உரசி கொண்டிருந்தான். அப்ப பேப்பர் வாங்க வந்த ஒரு ஐயா அவனை பார்த்து கேட்டாரு, தம்பி ரொம்ப குளிர்தா அப்படின்னு. அப்ப அவன் சொன்னான், இல்லைங்கய்யா இப்ப குளிரதான் செய்யுது, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதிச்சிரும் அப்படின்னு. இப்ப குளிரதான் செய்யுது, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதிச்சிரும் அப்படின்னு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை இப்ப நாம இருளின் அனுபவங்களுக்குள்ள போகிறோங்க, ஆனா கண்டிப்பா தேவன் நம்முடைய வாழ்வில் அவர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். நிச்சயமாய் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அதற்கு நாம செய்ய வேண்டியது தெரியுமா? நாம் அவரை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவர் இந்த சூழ்நிலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம். மாத்திரமல்ல, பொறுமையோடு கூட நம்ம காத்திருப்போம் அப்படின்னா எந்த இருளின் அனுபவத்திலும் அவர் நம்மை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வருவார். நம்முடைய கண்களை மூடுவோமே. ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு நடக்கக்கூடியதான தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்விலே இருளின் அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகிறதான சூழ்நிலையில அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். ஒருவேளை இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே தீமைக்கு விலகி வாழக்கூடியதான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போதும் கூட சில நேரங்கள்ல சில இருளின் அனுபவங்கள், ஏன் என்கிற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில எதுவரைக்கும் கத்தாது, எதுவரைக்கும் என்கிறதான கேள்விகள், அனுபவங்களுக்குள்ள, வெளிச்சமில்லாத இருளின் அனுபவங்களுக்குள்ள ஒருவேளை இப்ப நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய அப்படின்ற கேள்வி நமக்கு மனதில் ஒருவேளை எழும்பலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் அவர் இடைவிடுகிறார். இந்த சூழ்நிலையில என்னை நீ நம்பு, தன்னுடைய தாசனுடைய சொல்லை கேட்டு வெளிச்சமில்லாத இருட்டிலே நடக்கக்கூடியவனாய் இருப்பாய் என்றால் என்னை நம்பு. கர்த்தரை நாம் நம்புவோமே. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்வோம். மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களுக்கு நம்மை விட்டுக் கொடுப்போம், பொறுமையோடே காத்திருப்போம். நிச்சயமாய் ஒரு பொழுது புலரும். ஒரு விடியற் காலம் உண்டு, காலையோடு எழுப்புகிறார் என்கிற நிலையில ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் கொண்டு வருவார், நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, வெளிச்சத்துல எந்த அளவுக்கு உண்மை நம்புகிறேனோ, எல்லாம் சுமூகமாய் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு உண்மை நம்புகிறேனோ, உண்மை சார்ந்து கொள்கிறேனோ, அதே நிலையில இந்த இருளின் அனுபவத்திலும் கூட உண்மை சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், உண்மை நம்ப எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டுடைய கரங்களிலே நம்ம ஒப்புக் கொடுப்போமே. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. ஆகல ஆய உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன பண்ணாலும் நம்புவேன். கர்த்தருக்கு பயந்தவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதான நாம் நம்முடைய வாழ்க்கை இருளின் சூழ்நிலைக்குள்ளாய் போகும் பொழுது கூட என்ன வந்தாலும் அவரை நான் நம்புவேன். ஏனால் அவர் என்னுடைய ஆண்டவர். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் பேரிலே நம்பிக்கையாக இருப்பேன்.
இப்பொழுது நான் இருளுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னாலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு இருளும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் போகாது. எந்த ஒரு இருளின் அனுபவத்துக்குள்ளாக நான் கடந்து போக மாட்டேன். நிச்சயமாய் தேவன் என்னுடைய வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறார். அவரே காவல்களை உடுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்கு பின்னாலே ஒரு நோக்கம் உண்டு. ஆகவே அதற்கு என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன். அன்றைய இந்த சூழ்நிலைகளிலே உம்மை நம்புகிற நம்பிக்கை எனக்கு தாரும். என்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை போவேன். ஆண்டவரே, உம்மை நான் சார்ந்து கொள்ள உதவி செய்யும். உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்கிறதற்கு, என்னுடைய ஊன்றுகோல்களை எல்லாம் அகற்றுகிறதற்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட இருளின் அனுபவத்தை வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறீங்க. அதனால மற்ற எல்லா கம்பிகளையும் விட்டு விட்டு ஆண்டவரே, உண்மை நான் பிடித்துக் கொள்கிறதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அவரிடம் நாம் கேட்போம். இந்த சூழ்நிலையில என்னுடைய விசுவாச வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ள, ஆண்டவரே நீர் எனக்கு என்னுடைய செவிகளை திறக்கக்கூடிய நிலையில என்னுடைய செவிகளை நான் திறந்து கொடுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நானாக அக்கினி தல்லை கொளுத்தி, நானாக விளக்கை கொளுத்தி அக்கினி தல்லிலே நெருப்பை மூட்டி வெளிச்சம் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே பொறுமையாய் காத்திருக்க உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாகவே பொழுது புலரும், ஒரு காலை வேளை உண்டு. செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்னது போல எங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. ஆகவே எங்களுக்கு வெளிச்சத்தில் நடத்துகிற கர்த்தனே உண்மை நான் நம்புகிறேன் என்று அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய கரங்களை அர்ப்பணம் செய்யும். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தில் நடத்துவார். இருளை கடந்து போக பண்ணுவார். கர்த்தர் தந்த தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது, அதனாலே நான் இருளை கடந்து போவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறது போல கர்த்தர் தந்த தீபமாகிய இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தின் சுடரை பிடித்துக் கொண்டு இந்த இருளின் அனுபவத்தை விட்டு நாம் கடந்து போவோம். கர்த்தரிலே நம்பிக்கையாயிருந்து அவரை சார்ந்து கொண்டு அவருக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொண்டு பொறுமையாய் இருந்து விட்டுக் கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்போம். மகிமையின் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். சென்று போற நாள் முழுவதுமாய் எங்கள் நடத்தி வந்த நம்முடைய வழிகளுக்காக, மாறாத நம்முடைய கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இன்றைக்கு உண்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்து போயிருந்தவர்களாக இருந்த எங்களை நேசித்து எங்களுக்காக பரிதவிக்கிறதற்கோ எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கோ ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே அக்கிரமக்காரர்களுக்காக ஆண்டவரே வேண்டிக் கொண்ட தன்னுடைய குமாரனை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அக்கிரமக்காரர்களாய் வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டு அக்கிரமங்களை எல்லாம் தன்மேலே சுமந்து கொண்டவராக எங்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் நொறுக்கப்பட்டு எங்களுடைய அக்கிரமத்துக்காக தன்னையே பலியாய் கொடுத்த தேவகுமாரனை நினைவு கூர்ந்து ஆராதிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் சிந்தித்த வேத வாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய தாசரை சொல்லை கேட்டு வெளிச்சம் இல்லாத நாள் இருளில் நடக்கக்கூடியவன் எவனோ அவன் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு நீர் கற்றுக் கொடுக்கக்கூடியதான பாடங்களுக்கு விட்டு கொடுத்து பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது ஒரு விடியல் காலம் உண்டு என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே தலைதாழ்ந்து இருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களிலே யாராவது உம்மை நம்பி ஆண்டவரே உம்மிடத்துல பயபக்தியா இருந்து கர்த்தாவே உமக்கு பயப்பட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய தெய்வ பிள்ளைகளா இருந்தும் கூட சில இருளின் அனுபவங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோமே என்கிற ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். இந்த சூழ்நிலையில உம்மை நம்புகிற நம்பிக்கை அவர்களுக்கு வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்க பிரகாரமாய் இந்த இருளின் சூழ்நிலையை உண்மை நம்ப கர்த்தர் உதவி செய்யும். அதற்கு உம்மோடுதான் நெருக்கமான உறவை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே 6 இக்கட்டுகளிலே தப்புவித்த கர்த்தர் இந்த 7வது எங்களை தொடாதவர்களுக்கு காக்கக்கூடியவர் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தை தந்து கர்த்தர்களை நடத்தும். மற்றவர்களை விட்டுவிட்டு உண்மை சார்ந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சூழ்நிலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் மாத்திரமல்ல பொறுமையோடே காத்திருக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவேளை பொறுமை இழந்து எதிரே செயல்பட்டு அதனாலே வருகிற வேதனை அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கும் மன்னித்து பொறுமையாய் வசனத்தின் மூலமாய் உமக்கு விட்டு கொடுத்து ஆண்டவரே வெளிச்சத்தை எதிர்பார்த்து கர்த்தர் வருகிறதான வெளிச்சத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அவ்விதமாய் செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தலைதாழ்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்வராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 3 நாட்கள் கூட்டங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடைபெறும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடும் எங்களோடு இடைவிட்ட உங்களுடைய சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்ப வாழ்விலே எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பேரண்டிங் அனுபவத்திலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே வார்த்தைகளாய் மாத்திரமல்ல அதை அனுபவமாக்குறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் நீங்கள் கற்றுக் கொடுத்தீரதற்காய் ஸ்தோத்திரம்.
ஆகவே அவைகளை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையில கைக்கொண்டு நிறைவேற்றுவர்களாய் இருக்க நீ உதவி செய்கிறாக. தலைதாளத்திற்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேர்களாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறாக. படிக்கிற பிள்ளைகள் உண்டு, வேலை பார்க்கிறவர்கள் உண்டு, தொழில் செய்கிறவர்கள் உண்டு, ஊழியத்தை நிறைவேற்றுவர்கள் உண்டு, எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். மனதில் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நம்முடைய வார்த்தைகளாலே நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தராகிய கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் பராமரிப்பு பாதுகாப்பும் உங்களுக்கான சகல பரிசுத்தவான்களோடும் நம்மனிவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். பேசலாம்.